நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகணும்னு கேட்டிங்கன்னா, அந்த வீடியோவில் ஒரு சுடிதார் பார்த்தீங்கன்னா லைனிங் சுடிதார் ப்ராப்பராக நல்லா ஃபிட்டிங்காக எப்படி கட்டிங் பண்ணுறதுங்கிறது பார்த்து தெரிஞ்சுங்க. சில பேருக்கு ஃபிட்டிங் வரல அப்படின்னு சொல்கிறீங்க. ஆம் கோல்கிட்ட லூஸ் வருது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சொல்லியிருக்கிறீங்க. அது எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எப்படி கட்டிங் பண்ணணுங்கிறது சொல்கிறேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் அளவு எடுத்து வச்சிருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா 36 சைஸ்க்கு உண்டான அளவு. நீங்கள் என்ன சைஸாக இருந்தாலும் ஓகே, நீங்கள் அளவு எடுத்து வச்சுக்கோங்க. நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணி கட் பண்ணுங்கள், செம்மையாக வரும். இப்போ பாருங்கள், இது லைனிங் தான் நம்ம எடுத்துக்கிறோம். லைனிங் பார்த்தீங்கன்னா பாருங்கள், தெளிவாக நான் அயன் பண்ணி வச்சுருக்கிறேன். ரெண்டு துணி பாருங்கள், ஃபோல்டு இந்த பக்கம் இருக்குது, ஓப்பன் இந்த பக்கம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 2.25 மீட்டர் அளவுக்கு இருக்குது. சரிங்களா? இது நான் அயன் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இவங்களுக்கு ஹைட்டு எவ்வளோ கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இவங்க ஹைட்டு ஒரு 39 இன்ச்சு கேட்டிருக்காங்க. சரிங்களா? நான் 37 இன்ச்சு, அதாவது 2 இன்ச்சு கம்மியாக வச்சு லைனிங்க்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா? பார்த்துட்டே இருங்க, உங்களுக்கு அப்போ புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஸ்கேல் நிறையா அறிமுகப்படுத்திருக்கிறோம். இது ப்ளவுஸ்க்கு உண்டான ஸ்கேலு. இது பார்த்தீங்கன்னா ஆம்கோல் ஸ்கேலு. இது ப்ளவுஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், நம்ம சுடிதாருக்கும் யூஸ் பண்ணலாம். இதை வச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், பார்த்து தெரிஞ்சுங்க. இது ஸ்லீவ் ஸ்கேல். சரிங்களா? இது ப்ளவுஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், சுடிதாருக்கும் யூஸ் பண்ணலாம். இதை வச்சு தான் நான் சொல்லி தர போகிறேன். இது 3 டாட் ஸ்கேலு. இது ப்ளவுஸ்க்கு மட்டும் யூஸ் ஆகும். தேவையில்லவங்க கேட்டு வாங்கிங்க. நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நான் நம்பர் தரேன், முன்னாடியோட ஸ்க்ரீனில் என் நம்பர் தரேன். நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் கால் அவாய்ட் பண்ணுங்கள், ஏன்னா நிறைய பேர் கால் பண்ணுறீங்க, அதனால் பிஸின்னு வந்துடும். அதெல்லாம் மெசேஜ் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணிடுவேன். இப்போ இந்த ஸ்கேலை வச்சு நான் ஃபிட்டிங்காக எப்படி கட்டிங் பண்ணுறங்கிறது பாருங்கள். ஆம்கோலாம் செம்மையாக இந்த லூஸ் வர பிரச்சனைலாம் இருக்காது, பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ பாருங்கள், ஹைட்டு நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், கரெக்டாக என்ன ஹைட்டு உங்களுக்கு தேவையோ நீங்கள் அதை பிடிச்சி மார்க் பண்ணிங்க. இப்போ உங்களுக்கு ஷோல்டர் எவ்வளோ இருக்குது அப்படி கேட்டிங்கன்னா 17 இன்ச் இருக்குது. இவங்க நெக்கில் பார்த்தீங்கன்னா லோவாக தான் கேட்டிருக்காங்க. பாருங்கள், 8 இன்ச்சு கேட்டிருக்காங்க. அதில் இவங்களோட ஷோல்டர் நான் வைக்க போகிறது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், கரெக்டாக 6 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணுறேன். சரிங்களா? 6 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அதாவது இவங்களுக்கு 12 தான் ஃபினிஷிங் வரும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இதை இப்படி வச்சுக்கோங்க. கரெக்டாக 6 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிங்க, சும்மா நார்மலாக இருக்கட்டும். இப்போ இவங்களோட பாடியோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 36. சரிங்களா? இப்போ நம்ம ப்ளவுஸ் மாதிரியே இதுக்கு கணக்கு வைக்கக்கூடாது, கொஞ்சம் மாற்றணும். 36ங்களா? இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 சுற்றளவில் 5 இன்ச்சு அதிகமாக வைக்கணும். சரிங்களா? இது நார்மலாக ஃபிட்டிங்காக இருக்கும். ரொம்ப எனக்கு இன்னும் ஃபிட்டிங் வேணால் 1 இன்ச்சோட குறைச்சிக்கலாம். இல்லை நான் ரொம்ப ஃபிட்டிங் வேணால் நான் கொஞ்சம் லூஸாக தான் போடுவேன் அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா 90 இன்ச்சோட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இது நார்மலாக ஃபிட்டிங்காகவும் இருக்காது, நார்மலாக பார்க்கறதுக்கு ஃபிட்டிங் இருக்கிற மாதிரி இருக்கும், ஸ்லிம்மாக இருக்கும். சரிங்களா? இந்த மெஷர்மெண்ட்டுக்கு நான் இப்படி தான் கட் பண்ணி கொடுத்தா அவங்க கரெக்டாக இருந்தது. ஃபோட்டோ காமிச்சாங்க. இதே மாதிரி எனக்கு தைச்சு கொடுன்னு சொல்லி ஒரு 5 சுடிதார் கொடுத்துட்டு போய்க்கிறாங்க. சரிங்களா? நீங்களும் அதே மாதிரி பண்ணோன்னா பண்ணீங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் ஃபிட்டிங் வேணால் இன்னும் கொஞ்சம் கூட கம்மி பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த நெக்குக்கு நான் சொல்ல வரேன். க்ளோஸ் நெக் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பாடி சுற்றளவு கொஞ்சம் அதிகமாக வைக்கிற மாதிரி வரும். இப்போ பாருங்கள், மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். 36ங்களா? 1 2 3 4 5. சரிங்களா? 41. 41ல் பாதி 20 அரை வரும். இங்கே பாருங்கள், 20 அரை வரும். அதில் பாதி பார்த்தீங்கன்னா 10.25 இன்ச்சு வரும். சரிங்களா? இங்கே பாருங்கள், 10.25 இன்ச்சு வரும். இதுலேருந்து 1.5 இன்ச்சு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும். உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதுலேருந்து 1.5 இன்ச்சு துணி நம்ம எக்ஸ்ட்ரா தனியாக விட்டுங்களா, அந்த இடத்துல இங்கே வரும். சரிங்களா? இந்த இடத்துல வருது. இப்போ பாருங்கள், அதாவது ஸ்லீட் ஓப்பன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி மார்க் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு கன்ஃபியூஷனாக இருக்காது. இங்கே பாருங்கள், ஹைட்டு இதுலேருந்து அளந்துங்க. இப்போ அந்த கட்டு சைடில் வருது பார்த்தீங்களா? அது ஒரு சிலருக்கு ரொம்ப இறக்கமாக கேட்பாங்க, ரொம்ப கம்மியாகவும் கேட்பாங்க, நார்மலாக கேட்பாங்க. அதனால் உங்களோட விருப்பம், சைடில் எவ்வளோ ஓப்பன் இங்கே வைக்கிறீங்க, ஓப்பன் இருக்குதுங்களா, ஸ்லீட் ஓப்பன், அது எங்கே எவ்வளோ வேணுங்கிறத நீங்கள் பார்த்துங்க. இவங்களுக்கு 21 வச்சுருக்கிறேன். சரிங்களா? நார்மலாக எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா 21 22ங்கிறது நார்மலாக சைஸ் இருக்குவங்களுக்கு ஓகே. ஷார்ட்டாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் கம்மியாக மேலே வைக்கணும். சரிங்களா? இது வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல சீட்டோட மெஷர்மெண்ட் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா 21, அதாவது பாருங்கள் 22 இருந்தது. சரிங்களா? 22னா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். 22 44 சுற்றளவில் இருந்தது. சரிங்களா? 44 காட்டிடுறேன் பாருங்கள். 44 சுற்றளவில் இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா 22 நமக்கு இங்கே வேணும். சரிங்களா? அதில் பாதி பார்த்தீங்கன்னா 11 இன்ச்சு இங்கே வரும். சரிங்களா? இப்போ இதில் ஒரு 1.5 இன்ச்சு நம்ம ப்ளஸ் பண்ணணும். அப்போ 11.5 இன்ச்சு வைக்கணும். இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு இங்கே என்ன இருக்கோ அதான் வரும். கொஞ்சம் பாடியாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆகும் கேட்டால் சீட்டோட மெஷர்மெண்ட்டு கொஞ்சம் பெருசாக வரும். ஸ்லிம்மாக இருக்கிறவங்களுக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரே மாதிரி தான் வரும். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. நீங்கள் அளவு எடுக்கும்போது சீட்டு மெஷர்மெண்ட் எல்லாமே கரெக்டாக எடுத்துட்டிங்கன்னா இது என்னவோ ஃபிட்டிங் செம்மையாக வந்துடும். சரிங்களா? வச்சுட்டிங்களா? இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், கரெக்டாக 11 முக்கால் வருதுங்களா? இங்கே அப்படியே என்ன பண்ணுங்கள், 10 முக்கால் வைங்க. இங்கே பாருங்கள், 10 முக்கால்.
10 வச்சுங்க. இப்போ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 இன்ச்சு வந்து வித்தியாசம் வர மாதிரி வைங்க. அதாவது நம்ம டேப் வச்சு ஃபினிஷிங் ஆனதுக்கப்புறம் அளந்தோம்னா இதுக்கும் 3 இன்ச்சு டிஃப்ரெண்ட் வச்சிங்கன்னா ஃபிட்டிங் வந்து செம்மையாக வரும். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. இதே அளவு நீங்கள் வச்சிட்டீங்கன்னா சரி வராது. நான் நிறைய விஷயம் சொல்கிறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. எதனாலலாம் வந்து உங்கள் ஃபிட்டிங் வர மாட்டேங்குது, தலானி வர மாதிரி வருதுங்கிறதுக்கு எதனாலங்க நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இப்போ பாருங்கள், இங்கே வந்து நம்ம ஆல்ரெடி 12 இன்ச்சு வச்சுட்டோம். அதே சேம் வந்து கீழே வச்சுக்கோங்க. இது வந்து ஸ்ட்ரைட் கட்டில் வரும். இல்லை எனக்கு அம்பர்லா மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், இங்கே 12.5 கீழே வச்சிங்க பார்த்தீங்களா, அது 13, 14 உங்கள் இஷ்டத்துக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் கொஞ்சம் அகலமாக வச்சுக்கலாம். இல்லை நான் ஸ்ட்ரைட் கட் மாதிரி போகிறேன்னா இங்கே என்ன இருக்கோ அதே போடுங்க, பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? இப்போ வந்து பாருங்கள், இந்த சுடிதார் கட் பண்ணுறதுக்கு இந்த லென்த்து ஸ்கேலு கண்டிப்பாக வேணும். இது வாங்கி வச்சுக்கோங்க. இது மரத்தில் உண்டானது தான், பாருங்கள் சரியில்லை. இருந்தாலும் நீங்கள் நல்லா பிளாஸ்டிக்கில் இருக்கும், அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் நிறையா ஸ்கேல்லாம் ரெடி ஆகுது, நான் ஒன்றா போடுறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. இந்த மாதிரி இதை மார்க் பண்ணிங்க. இதுவும் பாருங்கள் பிளாஸ்டிக் ஸ்கேல் தான், ஒன்றும் சரியில்லை. பாருங்கள் லைட்டாக போட்டால் உடஞ்சி போச்சு. இது வந்து சரியில்லாமல் தான் இருக்குது. இது மார்க் பண்ணுறது எல்லாமே ஸ்கேல் வந்து ஆல்ரெடி நான் வேறு மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். அதுவும் நம்ம சேனலில் போடுவேன், நீங்கள் அதை வந்து பார்த்து தெரிஞ்சுங்க. இவருங்க இப்படி வச்சுக்கோங்க, கரெக்டாக இப்படி மார்க் பண்ணிங்க. அவ்வளோதான். இது வந்து பாருங்கள் இப்படியே கரெக்டாக இதே நான் ஒன்றது துணி பிடிப்பு வந்துட்டீங்களோ அது வந்து இந்த இடத்துல வந்துடும். அதுக்காக இப்படியே மார்க் பண்ணிங்க கையோட. தைக்கும் போது வந்து நீங்கள் வந்து இதில் தைச்சிங்கன்னா போதும். இப்போ புரியுன்னு நினைக்கிறேன். முடிஞ்சுங்களா? இப்போ வந்து இந்த இடத்துல பாருங்கள் கரெக்டாக அப்படி வந்து மார்க் பண்ணிங்க. இந்த இடத்துல நீங்கள் தைக்க போகிறீங்க, இது எக்ஸ்ட்ரா மடித்து போயிடும். சரிங்களா? இப்போ வந்து பாருங்கள், நம்ம ஆம்கோல் வந்து பாருங்கள் கரெக்டாக வந்து இப்படி வச்சுக்கோங்க, இப்படி வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம், இப்போ உங்களுக்கு ஆம்கோல் எவ்வளோ அப்படிங்கிறது டவுட் இருக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மேலே அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 1/2 தள்ளி தான் வச்சுருக்கிறேன். இது போயிடும். சரிங்களா? இப்படி பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 கரெக்டாக இங்கே வந்துச்சு பாருங்கள். இந்த இடத்துல கரெக்டாக 15 வந்துச்சு. இவங்களோட ஆம்கோல் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 9, அதாவது 18 இன்ச்சு இருந்தது. அவங்க கொஞ்சம் லூஸாக தான் கேட்டிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. இப்போ ப்ளவுஸாக இருந்ததுன்னா இவங்களோட ஆம்கோல் வந்து கொஞ்சம் நல்லா டைட்டாக கொடுக்கணும். இப்போ சுடிதாருக்கு வந்து அந்த மாதிரி ஃபிட்டிங்காக வச்சிங்கன்னா வந்து கையெல்லாம் தூக்க முடியாது, ரொம்ப சிரமமாக இருக்கும். கொஞ்சம் வந்து சுடிதாருக்கு வந்து கொஞ்சம் லூஸ் வைக்கணும். சரிங்களா? அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. ப்ளவுஸ்னால் வந்து ஃபிட்டிங்காக போட்டால் தான் நல்லா அழகாக இருக்கும். அதனால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட் வச்சு நீங்கள் கட் பண்ணிங்க. இப்போ உங்களுக்கு எவ்வளோ ஆம்கோல் வேணுமோ அதை நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க. இது அப்படியே என்னவோ அதை நீங்கள் கணக்கு பண்ணிங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் இன்னும் அதிகமாக வேணும், பத்தாது, அதாவது உங்களுக்கு வேறு சைஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இல்லை எனக்கு கொஞ்சம் ஆம்கோல் பெருசாகனா வருங்க இப்படி கீழே இருக்கீங்க. இன்னமும் எனக்கு பெருசாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள் தான். வருங்க இந்த மார்க் பண்ணி பார்த்தீங்களா, இப்படி வருங்க, இப்படின்னு மார்க் பண்ணுங்கள். இப்படியும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம், ஆம்கோலுக்கு இப்படியும் மார்க் பண்ணிக்கலாம். 2 சைடுமே நான் வந்து கொடுத்துருக்குறேன். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. எப்படி வேணாலும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம், இப்படியும் பண்ணிக்கலாம், இப்படியும் பண்ணிக்கலாம். அதேமாதிரி மேலே கீழே பாருங்கள், இப்படி வச்சோம்னா கம்மியாகிட்டே வரும் ஆம்கோல். கீழே இருக்கிறீங்கன்னா ஆம்கோல் வந்து அதிகமாக வரும். புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. புரியுங்களா? அவங்க இப்படி ஏற்றுனீங்கன்னா குறையும், அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும். இங்கே நமக்கு சைடில் உங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட்டோ அதுலேருந்து நீங்கள் மார்க் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இதை வந்து எப்படி மாற்றினீங்களாவே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். அப்போ உங்களுக்கு வந்து ஒரு டைம் நீங்கள் எதுவும் பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இங்கே 1/2 இன்ச்சு நம்ம பிடிப்போம், அதுக்கப்புறம் நம்ம எப்படி அளக்கணும் அப்படிங்கிறது உங்கள் ஆம்கோல் என்னவோ இப்படி அளந்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஈஸியாக புரிஞ்சிடும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இப்போ வந்து பாருங்கள் கரெக்டாக நான் இது வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், வெரி சிம்பிள். இப்போ இது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முன்ன எப்படி வெட்டியிருப்பீங்கன்னா இப்படி வெட்டியிருப்பீங்க. ரெடிமேட்லேயும் இப்படி தான் வரும், இப்படி தான் வெட்டியிருப்பாங்க. இந்த இடம் போகிற துணி லூஸாக வரும். இந்த மாதிரி குடஞ்சி நல்லா வெட்டினோம்னா செம்மையாக ஃபிட்டிங் செம்மையாக வேறு லெவலில் வரும். அதனால தான் வந்து இதுக்காக ரொம்ப வந்து எனக்கிட்ட ரெடி பண்ணியிருக்கிறேன். நல்லா செம்மையாக வந்துருக்குது. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த ஸ்கேலை வச்சு என்னெல்லாம் பண்ணலாங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ இவங்களோட ஷோல்டர் வந்து பாருங்கள், சின்ன ஷோல்டரோ பெரிய ஷோல்டரோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நார்மலாக வச்சுக்கலாம். இவங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ச்சு வைக்கிறேன். சரிங்களா? அதாவது இங்கே 1/2 இன்ச்சு போய்டும். இது பாருங்க, ஒரு 2 முக்கால் வரமாக வச்சுக்கிறேன். இது பாருங்கள், இங்கேயும் கோடு போட்டேன். இங்கேயும் நெக் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து பேக் நெக் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது பேக்குக்கு வந்து நான் வந்து 8 வைக்கிறேன். இது பாருங்கள், இங்கே பேக்குக்கு இங்கே மார்க் பண்ணிட்டேன். ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 6 இன்ச்சு வைக்கிறேன். இது பாருங்க, 6 வச்சுக்கிறேன். இது பாருங்க, கரெக்டாக அப்படி எடுத்துக்கோங்க. மார்க் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா? அதை அழகாக பாருங்கள், இப்படியே அழகாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆம்கோலுக்கு மார்க் பண்ணிட்டோம், நெக்குக்கு மார்க் பண்ணிட்டோம். இது வந்து ரவுண்டு கழுத்துக்காக, அவங்க ரவுண்டு கழுத்து தான் கேட்டிருக்காங்க. வெரி சிம்பிள், அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போ வந்து பாருங்கள், நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். இது கட் பண்ணும்போது பாருங்கள், கரெக்டாக கோட்டுக்குள்ளேயே கட் பண்ணுங்கள். இது தைக்கும் போது எல்லாம் கரெக்டாக வந்துடும். அவ்வளோதான்.
இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், நம்ம வந்து அழகாக என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மிஸ்டேக்குங்கிறது வரவே வராது. கரெக்டாக இந்த இடத்துல ஒரு அர்க்காத்து ஒன்று போட்டுருங்க. இந்த இடத்துலையும் வந்து ஒரு அர்க்காத்து போட்டுருங்க. புரிஞ்சுங்களா? இப்போ அப்படியே என்ன பண்ணுங்கள், இப்போ மார்க் பண்ணி பார்த்தீங்களா, அங்கே வருங்க அழகாக வந்து இதை வந்து 2 துணி ஒன்றா வச்சு கழுத்தை அப்படி வெட்டிடுங்க. வெட்டிட்டு என்ன பண்ணுங்கள், இது வந்து ஃப்ரண்ட்டு ரெடி ஆகிடுச்சு, இதை எடுத்து வச்சுருவோம். இப்போ பேக்குக்கு என்ன பண்ணுங்கள், கரெக்டாக பாருங்கள், நம்ம ஸ்கேலை வச்சு இங்கே பாருங்க ஆல்ரெடி மார்க் பண்ணிட்டு பார்த்தீங்களா, கண்ணுக்கு இங்கே பாருங்க கரெக்டாக வைங்க. நீங்கள் வந்து இப்படியும் வச்சு மார்க் பண்ணலாம், இங்கே பாருங்க இப்படியும் வைக்கலாம். அதாவது சின்ன கழுத்து மேலே வந்தோன்னா நீங்கள் இப்படியும் மார்க் பண்ணிக்கலாம். புரிய நினைக்கிறேன் கூட இப்படியும் மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? இங்கே பாருங்க நான் அப்படி வச்சுக்கிறேன். இல்லை எனக்கு இன்னும் இறக்கம் வைக்கிற பாருங்க அப்படின்னா அங்கே பாருங்க ஒன்றும் இல்லை, ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போடுங்க, இப்படி வைங்க, அழகாக ரவுண்டு சூப்பராக வரும். சரிங்களா? இங்கே பாருங்க இப்படி வைங்க, அவ்வளோதான். இதில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள் எப்போவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, சுடிதாருக்கு பேக்கில் வந்து டாட் போடணும். சரிங்களா? இங்கே பாருங்கள் 4 இன்ச்சு கரெக்டாக பாருங்கள் இங்கே வச்சுக்கோங்க. அதாவது இந்த சைடில் வருது பார்த்தீங்களா, இங்கேருந்து ஒரு 2 இன்ச்சு கனெக்ட் பண்ணிங்கன்னா இங்கே தான் வரும். இந்த இடத்துல 4 இன்ச்சில் இங்கே பாருங்கள் இப்படி ஒரு மார்க் பண்ணிங்க. அதே மாதிரி கரெக்டாக இப்படி வந்து டேப் வச்சுங்க. 9 இன்ச்சில் இங்கே ஒரு மார்க் பண்ணுங்க. கரெக்டாக 4 இன்ச்சு வச்சு இங்கே ஒரு மார்க் பண்ணுங்கள். அப்படியே வந்து என்ன பண்ணுங்கள், திருப்பி போட்டுங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து கட்டிங் பண்ணும்போது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தைக்கும் போது அந்த பிரச்சனையே உங்களுக்கு வராது, கரெக்டாக வந்து வந்துடும். நான் எப்படி மார்க் பண்ணுவோம் அதே மாதிரி பண்ணிங்க. இதை வந்து மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், தைக்கும் போது இந்த இடத்துல இப்படி டாட் போட்டிங்கன்னா பேக்கில் வந்து இந்த லூஸ் வராது, ஃபிட்டிங் செம்மையாக வரும், அழகாக வரும். அதுக்காக தான் இந்த டாட் வந்து போடுங்க. டாட் போடாமல் விட்டிங்கன்னா ஃபிட்டிங் கண்டிப்பாக வராது. பாருங்கள் இது பாருங்கள் எவ்வளோ அழகாக வளைச்சி வெட்டிருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரிலாம் வெட்டிட்டு இங்கே ஒரு டாட் போட்டிங்கன்னா இந்த இடம் உள்ளே வந்துடும், ஃபிட்டிங் அப்படியே செம்மையாக வரும். சரிங்களா? இப்போ வந்து நான் கழுத்து வெட்டி காட்டுறேன் பாருங்கள். பாருங்க உங்களுக்கு கழுத்து என்ன மாடல் வேணாலும் நீங்கள் வெட்டிக்கலாம். நான் கோட்டுக்குள்ளே தான் வெட்டுறேன். ரொம்ப நீங்கள் இன்னும் கொஞ்சம் ப்ராடு வேணாலும் நீங்கள் வெட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நார்மலாக தான் அவங்க கேட்டுருக்குறாங்க, அதனால் நான் நார்மலாக தான் வைக்கிறேன். இங்கே பாருங்கள் பார்த்தீங்களா எப்படி அழகாக வந்துருக்கு பார்த்தீங்களா, அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது பேக் வேலை முடிஞ்சுது. இந்த மாதிரி நம்ம வந்து வெட்டி வச்சுக்கணும். சரிங்களா? ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் வந்து ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கிறோம், அதையும் வந்து வெட்டிக்கலாம். இப்படி பாருங்க இது வந்து கோட்டுக்குள்ளே கூட வெட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, முடிஞ்சுது, அவ்வளோதான். இது வந்து கொஞ்சம் வந்து ப்ராட் வரும். பாருங்க அழகாக பார்க்குறதுக்கு பாருங்கள் அழகாக வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க நம்ம இது ரெண்டையும் வெட்டிட்டோம். கை வந்து எப்படி ஸ்லீவ்ஸ் நம்ம வந்து வெட்ட போகிறோம் அப்படிங்கிறது பாருங்கள். இப்போ வந்து ஸ்லீவ்ஸ் வெட்டுறது உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷனுங்கிறது இருக்கவே இருக்காது. இங்கே பாருங்கள் ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்கேலை வச்சுட்டோம். இங்கே பாருங்க ஸ்கேல் வச்சு தான் மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ காட்டுறோம் பாருங்கள். சரிங்களா? இங்கே பாருங்கள் கரெக்டாக வச்சிட்டோம்னா இங்கே 1/2 இன்ச்சு போயிடும். இப்போ வந்து பாருங்கள் 1 2 இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10. சரிங்களா? இப்படி வந்து நீங்கள் வந்து அழகாக பார்த்துக்கலாம். இந்த மாதிரி வச்சு இது எத்தனை வருதோ அதை வந்து நீங்கள் வந்து ஸ்லீவ்ஸ்க்கு வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 10 இன்ச்சு வச்சு நீங்கள் வந்து ஸ்லீவ்ஸ் வந்து வச்சு வெட்டணும். சரிங்களா? அங்கே பாருங்கள் இப்படி போட்டுக்குங்க. ஸ்லீவ்ஸ் வந்து அவங்க 1/2 கை தான் கேட்டிருக்கிறாங்க. இது பாருங்க கரெக்டாக இப்படி மார்க் பண்ணிங்க. ஸ்லீவ்ஸ் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 7.5 இன்ச்சு கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? நான் 7.5 இன்ச்சு வைக்கிறேன். இங்கே ஒரு 1/2 இன்ச்சு போயிடும், 8 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். அப்படியே ஆப்போசிட்டில் பாருங்கள் 8 இன்ச்சு வச்சு இங்கே பாருங்கள் ஒரு 3.25 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பாருங்கள் இந்த நம்ம ஆம் கோல் ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்களா, இப்படி பாருங்கள் இதை எடுத்துக்கோங்க. கரெக்டாக 1 நம்பருக்கு பார்த்தீங்களா, அது மேலே அழகாக அப்படி வைங்க. வச்சுட்டு பாருங்கள் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு பாருங்கள் அழகாக வந்து இப்படியே மார்க் பண்ணிங்க. இப்படி வருங்க அழகாக அப்படி மார்க் பண்ணிங்க. மார்க் பண்ணிட்டு நமக்கு தேவையானது 10. இங்கே பாருங்க இந்த இடத்துல ஒரு கோடு போட்டுருங்க. முடிஞ்சுங்களா? இப்போ அதை அப்படியே என்ன பண்ணுங்கள், மேலே கொஞ்சம் லைட்டாக ஏற்றுங்க. லைட்டாக ஏற்றி இது வந்து கவர் தட்டு எடுக்கிறதுக்காக இப்படி பாருங்க லைட்டாக அப்படி ஏற்றி இப்படி வெட்டிக்கிங்க, மார்க் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஸ்லீவ்ஸ் ஓப்பன், அதாவது கை ஓப்பன் வந்து எவ்வளோ கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக வந்து 13 இன்ச்சு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்க 13னா 6.5 வரும், 6 6 13. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1.5 இன்ச்சு விடு வந்துறீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா கணக்கு பண்ணால் 8 இன்ச்சு வந்துச்சு. இப்படி பாருங்க இந்த இடத்துல வந்துச்சு. இப்படி பாருங்க கரெக்டாக இப்படி மார்க் பண்ணிங்க. அவ்வளோ வெரி சிம்பிள். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்லீவ்ஸ் வந்து வெட்டிடலாம். நீங்கள் 3/4 முக்கால் கை அதாவது ஃபுல் கை எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த ஸ்கேலை வச்சு பயன்படுத்தி நீங்கள் எவ்வளோ வேணுமோ வெட்டிக்கலாம். இது பாருங்க அழகாக வந்து வெட்டிக்குங்க. இந்த ஆம்கோல்கிட்ட வந்து லூஸ் வருது அப்படிங்கிற பிரச்சனையே வராது, ஃபிட்டிங் வந்து செம்மையாக வரும். இங்கே பாருங்க அவ்வளோதான்.
இது வந்து கரெக்டாக இப்படி அர்க்காது போட்டுக்குங்க. கவர் தட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 துணி இப்படி எடுத்து விட்டு இப்படி பாருங்க கரெக்டாக இப்படி வெட்டிக்குங்க. அவ்வளோதான். இது வந்து கரெக்டாக ஒரு அர்க்காத்து ஒன்று போட்டுருங்க. அவ்வளோதான் முடிஞ்சுது. இது வந்து கை வச்சு தைக்கும் போது கரெக்டாக வந்துடும். இது இந்த துணியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிப்புக்காக வச்சுங்க. ஃப்ரண்டில் பேக்கில் வந்து ஸ்டிப்பு கொடுத்து வச்சிங்கன்னா நல்லா செம்மையாக வரும். அவ்வளோதான், இது முடிஞ்சுது. இப்போ வந்து நம்ம வந்து ஒரிஜினல் துணி வந்து போட்டு கட் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இது பாருங்க, இதுதான் வந்து கட் பண்ண போகிறோம். இது வந்து முன்பக்கம் நான் ஆல்ரெடி வந்து கட் பண்ணி 2ஆக எடுத்து தனியாக வச்சுருக்கிறேன். இது பாருங்க, அவ்வளோதான். இதே மாதிரி நீங்களும் எடுத்து வச்சுக்கோங்க. இது பாருங்க, இது வந்து பேக்கு. இது பாருங்க, இதையும் வந்து நீங்கள் வந்து இப்படி போட்டுக்குங்க. கரெக்டாக போட்டு இது மேலே போட்டுக்குங்க. தெளிவாக இந்த மாதிரி போட்டுட்டு என்ன பண்ணுங்கள், பேக்கோ ஃப்ரண்டோ ஏதோ ஒன்று எடுத்துக்கங்க. ஏதோ ஒன்று எடுத்து இங்கே பாருங்க, கரெக்டாக நெக்கு வந்து அந்த இடத்துல கரெக்டாக வர மாதிரி இப்படி போட்டுக்குங்க. போட்டுட்டு கரெக்டாக பாருங்கள். கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இது கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்ட்ராவாக இருந்தால் பிரச்சனை இல்லை. கட் பண்ணும்போது ஷூராக கட் பண்ணாதீங்க. இப்போ இவங்களோட ஹைட்டு வந்து கேட்டிருக்கிறது பிரகாரம் இது பாருங்க, இந்த லைனிங்லேருந்து இது பாருங்க 39 இன்ச்சு நமக்கு வேணும். சரிங்களா? இப்போ 40 இன்ச்சு வச்சு கட் பண்ணிக்கலாம். கீழே 1 இன்ச்சு மடிக்க போயிடும். இப்போ உங்களுக்கு ஹைட் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதை கணக்கு பண்ணிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை வச்சு நான் கரெக்டாக அப்படியே கட் பண்ணுறேன் பாருங்கள். அவ்வளோதான், ஸ்ட்ரைட்டாக வந்து கட் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு 1/4 இன்ச்சு மட்டும், அந்த லைனிங்கை விட 1/4 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டு வெட்டினா போதும். ரொம்பலாம் வெட்ட தேவையில்லை பாருங்க. அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுங்க, கையோட வந்து இது பாருங்க, இதையும் எடுத்து வச்சுக்கோங்க கூட. ரொம்ப ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கும் சரி, கட்டிங் பண்ணி பாருங்கள், ஃபினிஷிங்காக இருக்கும், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. முடிஞ்சது. இப்போ வந்து நம்ம வந்து வெட்டிட்டோம். ஸ்லீவ்ஸ் வந்து நம்ம வெட்ட போகிறோம். ஸ்லீவ்ஸ் வந்து பாருங்கள், இந்த துணி நம்ம ஆல்ரெடி நான் கரெக்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன். அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து டபுளாக போட்டிங்கன்னா துணி பிட்டு விட்டாகிடும். கை வெட்டுறதுக்கு அளவாக நம்ம மடித்து வச்சுக்கணும். சரிங்களா? பாருங்கள், இது நாட்டு வேணாலும் நாட்டு வந்து நம்ம வந்து இந்த துணியிலே வச்சுக்கலாம், நல்லா கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து பாருங்கள், இது வந்து நம்ம கரெக்டாக அப்படி வெட்டிக்கலாம். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து பாருங்க, கை ஜாயின் பண்ணிட்டு இதெல்லாம் எக்ஸ்ட்ராக்கெல்லாம் வெட்டிக்கலாம். இப்போ கையும் வெட்டி முடிச்சிட்டோம், அவ்வளோதான். இது வந்து நாட்டு வைக்கிறதுக்கு நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபேண்ட் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த துணியில் தான் வருது. இப்போ உங்களுக்கு வந்து ஃபேண்ட் வெட்டுறது வந்து ஈஸியாக நான் வந்து சொல்லித்தரேன் பாருங்கள். ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு வந்து நல்லா பட்டையில மாதிரி நல்லா வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்து மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு எந்த பக்கத்தில் அகலம் அதிகமாக வருதோ அதை பார்த்துங்க, அதை போட்டு கரெக்டாக அப்படி மடிச்சுங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இவங்க கேட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 38 இன்ச்சு வந்து ஹைட்டு கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், கரெக்டாக அப்படி போட்டுருங்க. இது ஆல்ரெடி வந்து சின்ன துணியாக தான் இருக்குது. ரொம்ப ஈஸியாக வெட்டலாம் பாருங்கள். இந்த மாதிரி போட்டு என்ன பண்ணுங்கள், இங்கே பாருங்கள், கரெக்டாக 8 இன்ச்சு கனெக்ட் பண்ணிங்க. மேலே பாருங்கள் 8 இன்ச்சு இங்கே வரணும். அதாவது 7.5 கனெக்ட் பண்ணிங்க கரெக்டாக. சரிங்களா? 7.5 கனெக்ட் பண்ணி இது பாருங்கள், அவங்களுக்கு வந்து 38 இன்ச்சு இருந்தால் போதும். சரிங்களா? இது பாருங்க, இது போதும். இங்கே கீழே மடிக்கிறதுக்காக 1.5 இன்ச்சு விடணும். அதனால் 39 இன்ச்சு வச்சு இப்படி மார்க் பண்ணிங்க. கீழே பாட்டம் ஓப்பன் வந்து உங்களுக்கு டைட்டாக வேணுமா இல்லை கொஞ்சம் லூஸாக வேணுமாங்கிறது நீங்கள் ஐடியா பண்ணிங்க. இவங்க வந்து 7 இன்ச்சு கேட்டிருக்கிறாங்க. நான் ஒரு 8 இன்ச்சு வைக்கிறேன், 1 இன்ச்சு பிடிக்கிறதுக்காக. இப்படி பாருங்கள், பிடிக்கிறதுக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், கரெக்டாக நான் வந்து 8 இன்ச்சு வைக்கிறேன். சரிங்களா? ஆளுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும் கீழே மேலேங்கிறது. நீங்கள் வந்து நார்மலாக வந்து இந்த இது வச்சுக்கிங்கன்னா போதும். இப்போ பாருங்கள், நான் எவ்வளோ ஈஸியாக வெட்டுறேங்கிறது நீங்களே பாருங்கள். இங்கே பாருங்கள், இது வந்து கரெக்டாக இப்படி மார்க் பண்ணி உங்களுக்கு காட்டிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இது பாருங்கள், இது வந்து நீங்கள் மார்க் பண்ணுறதாலும் பண்ணிக்கங்க. பாருங்கள், இங்கேருந்து இப்படி கரெக்டாக வச்சு இது மார்க் பண்ணிங்க. மார்க் பண்ணியே காட்டிடுறேன் பாருங்கள். அவ்வளோதான். சரிங்களா? இது வந்து அழகாக வந்து நம்ம கட் பண்ணிடலாம். சில பேர் கட்டிங் பண்ணுறதுக்கு பயப்படுவீங்க. ஒன்றுமே பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஈஸியாக, ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஒரு சில தவறுகள் பண்ணுறீங்க, அது என்ன ஏதுங்கிறது நான் சொல்கிறேன். இப்போ வந்து பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல வந்து கள்ளி கொடுக்கணும். இந்த இடத்துல ஒரு சின்ன பிட்டு ஒன்று கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கிளியாது. உட்காரும் போது
டைட்டு வராது, லூஸ் வரும். இந்த இடத்துல வந்து சின்னதாக ஒரு கள்ளி மாதிரி ஒன்று கொடுக்கணும், சின்ன பிட்டு ஒன்று கொடுக்கணும். அது கொடுத்து வந்து தைக்கும் போது தான் பண்ண முடியும். ஏன்னா பிட்டு சின்னதாக வெட்டி வச்சா காணாமல் போயிடும். அந்த இடத்துல ஒரு கள்ளி கொடுத்துட்டிங்கன்னா அந்த இடத்துல ஃப்ரீ ஆகிடும், அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரிங்களா? அது மெயினாக நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஒரு சில எங்கேயோ தைச்சதுக்கு வந்து என்கிட்ட நம்மள்கிட்ட கொடுப்பாங்க. அதை நான் பார்க்கும்போது நான் கேட்பேன், இது யார் தைச்சதுன்னா லேடிஸ் ஒருத்தவங்க தைச்சாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் அதை மெயினாக அதை பார்த்துக்குங்க. இப்போ துணி அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இப்போ துணி வந்து கம்மியாக இருக்குதுன்னா இது ஓகே. துணி உங்களுக்கு அதிகமாக இருக்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, இது பாருங்க, இப்படி இருக்குங்களா, இது பாருங்க, துணி அதிகமாக இருந்தால் உங்களுக்கு சொல்ல வரேன். இது பாருங்க, இப்படி கட் பண்ணிங்க, இப்படிந்து வந்து பாருங்க, இப்படி வளைச்சி எடுத்துருங்க. இந்த மாதிரி வளைச்சி எடுத்திங்கன்னா என்ன ஆகுனா, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பிடிக்காது, துணி கிளியாது, உட்காரும் போது ஃப்ரீயாக இருக்கும் இந்த இடம். இப்போ துணி கம்மியாக இருக்குன்னா இந்த இடத்துல ஒரு கள்ளி ஒன்று போட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். சரிங்களா? அவ்வளோதான். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து பாக்ஸ் வெட்டலாம், அதாவது பெல்ட்டு. சரிங்களா? இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வரும், அதை இப்படி போட்டுக்குங்க. போட்டுட்டு என்ன பண்ணுங்கள், கரெக்டாக வந்து அவங்களுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 24 இன்ச்சு, அதாவது 48 இன்ச்சு வேணும். சரிங்களா? அங்கே பாருங்கள், இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இது கிராஸில் தான் இப்படி போட்டு கட் பண்ணணும். இப்படி பாருங்க, கரெக்டாக எட்ஜில் வருது. இந்த ஹைட் வந்து பாருங்கள் கரெக்டாக 9 இன்ச்சு வச்சுங்க, 9.5 இன்ச்சு வச்சுங்க. 9 இன்ச்சு இது வரைக்கும் வருதுன்னு பார்த்துட்டு அதை கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து பாருங்கள் இப்படி கரெக்டாக 9 இன்ச்சு அதுக்கு நேரம் இப்படி வெட்டிடுறேன். இதையும் கரெக்டாக ஒரு லெவல் பண்ணி வெட்டிடுறேன். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னா, அதாவது பாருங்கள் கிராஸ் வரும், அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டாக அந்த எட்ஜி லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை கனெக்ட் பண்ணி இப்படி மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிட்டு இதையும் வெட்டிடுங்க. முடிஞ்சது. இப்போ இது இருக்கு பார்த்தீங்களா, இதை எடுங்க. இதை எடுத்து இதையும் பாருங்க, கரெக்டாக இப்படி போட்டுக்குங்க. போட்டுட்டு இப்படி போட்டுருங்க. இந்த இருக்கு பார்த்தீங்களா, இதை எடுத்து இப்படி மேலே போடுங்க. நான் வந்து 24 இன்ச்சு கேட்டுருக்குறாங்கன்னு சொல்லியிருக்கிறேன். இங்கே பாருங்க, இங்கே ஒரு 1/2 இன்ச்சு பிடிக்க போயிடும். பாருங்க 24 நமக்கு வந்துடும். 25ல் பாருங்க 25ஓட வைங்க. 25 வச்சு அப்படி மார்க் பண்ணிங்க. பாருங்க கரெக்டாக அப்படி வச்சு இப்படி மார்க் பண்ணிங்க. இப்போ வந்து இந்த இடத்துல கரெக்டாக 9 இன்ச்சு வருதுன்னு பார்த்துக்குங்க. வரலன்னா கொஞ்சம் லைட்டாக அப்படி மேலே வச்சு வச்சுக்கோங்க. ஒரு 9 இன்ச்சு கரெக்டாக வந்துருச்சு. இப்போ பாருங்கள் இப்படி இருக்குது பார்த்தீங்களா, இது கரெக்டாக ஒரு மார்க் பண்ணிங்க. மார்க் பண்ணிட்டீங்களா? இப்போ இதை வந்து இப்படி எடுத்துருங்க. அழகாக எடுத்துகிட்டு பாருங்க, இது கரெக்டாக இப்படி கட் பண்ணுங்க. இப்போ நம்ம இப்படி மார்க் பண்ணிங்க பார்த்தீங்களா, அதுலேயே கட் பண்ணாதீங்க, கொஞ்சம் 1/2 இன்ச்சு தள்ளி வச்சு இப்படி கட் பண்ணுங்க. 1/2 இன்ச்சு தள்ளி வச்சு கட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், நம்ம இதையும் அட்டாச் பண்ணும்போது கரெக்டாக வந்துடும். இது பாருங்க, ஒரு புரியுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, இது கரெக்டாக வந்துடும். இந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வரும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து தைக்கும் போது கரெக்டாக வந்துடும். பாருங்க, இது கொஞ்சம் லைட்டாக வெட்டணும். நமக்கு தேவையான மெஷர்மெண்ட்டு இது கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா? அவங்க புரியுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இது வந்து நம்ம ஜாயின் பண்ணி தைக்கணும். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெல்ட் வந்து, அதாவது நாடா வருது பார்த்தீங்களா, அந்த நாடா பாருங்கள், இந்த பிட்டு பார்த்தீங்களா, அந்த பிட்டுலேயே நீங்கள் வந்து கையோடு வெட்டுறதா வெட்டுங்க, இல்லை நீங்கள் தைக்கும் போதோட வெட்டிங்க. இது வந்து நம்ம அப்படி தான் வெட்ட போகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கை, இந்த துணி பார்த்தீங்களா, இது வந்து கைக்கு பார்டர் மாதிரி, நெக்கில் தான் பைப்பிங்கு. இப்போ இது வந்து ஆல்ரெடி மாடல் இருக்குது, அதனால் அப்படியே நம்ம தைக்க போகிறோம். கையில் மட்டும் இது வந்து பார்டர் மாதிரி ஒரு இன்ச்சு மடித்து கொடுத்து தைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும், ஃபினிஷிங் நல்லா வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோக்கு வேணும்னு சொல்லுங்கள், கேளுங்க. உங்களுக்கு வந்து நான் இப்போது ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கேளுங்க, நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். இந்த ஸ்கேல் தேவையில்லைங்க, கேட்டு வாங்கிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த 2 ஸ்கேல் மட்டும் வேணாலும் வாங்கிக்கலாம், 3 டாட் ஸ்கேல் வேணாலும் வாங்கிக்கலாம், எது வேணாலும் நீங்கள் தனித்தனியாக வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் ஏரியாவுக்கு ஒவ்வொரு மாதிரி வருது, கொரியர் சார்ஜ் டிஃப்ரெண்ட் வருது. அதனால் வந்து ரேட் வந்து சொல்ல முடியாது. நீங்கள் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் சொல்கிறேன். எந்த ஊராக இருந்தாலும் சரி நான் வந்து அனுப்பிச்சி வச்சுருவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மலேசியா, சிங்கப்பூர், கனடா இங்கெல்லாம் போயிருக்குது. நிறைய பேர் கேட்டுருக்குறாங்க, நல்லா இருக்குன்னுருக்குறாங்க. நிறைய பேர் வந்து கமெண்டில் சொல்லியிருக்கிறீங்க. தேங்க்யூ.
நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், நிறைய விஷயத்தை கற்றுக்குங்க. இன்னும் நிறைய ஸ்கேல்லாம் வரவிருக்கிறது. ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு எந்த மாதிரியான ஸ்கேலில் வேணும்னு சொல்லுங்கள். நான் வந்து ஆல்ரெடி எல்லாமே ரெடி பண்ணுறேன். பக்காவாக நீங்கள் வந்து ஈஸியாக நல்லா பழகணுங்கிறது தான் நம்ம சேனலோட நோக்கங்கள்.